மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் நேற்று பேசும்போது தமிழ்நாடு அரசால் மேற்கொள்ளப்படும் செலவுகளை வெட்டி செலவுகள் என்று குறிப்பிட்டார். அவர் குறிப்பிட்ட கடன் பிரச்சனை குறித்து நேற்றைக்கு நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் ஏற்கனவே விரிவாக பதில் சொல்லியிருக்கிறார். வரம்புக்கு உட்பட்டுத்தான் தமிழ்நாடு அரசு கடன் வாங்கியிருக்குன்னு அவர் தெளிவா நேற்றைக்கு எடுத்து சொன்னார். இந்த திராவிட மாடல் அரசு மேற்கொண்ட செலவுகளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றில் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு கடந்த 3 ஆண்டுகளில் பல மக்கள் நல திட்டங்களை திட்டி செயல்படுத்திட்டு இருக்கிறோம். இது எல்லாமே தமிழ்நாட்டில் உள்ள கடைகோடி மக்களின் நலனுக்காகத்தான். விடியல் பயண திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், புதுமை பெண் திட்டம், காலை உணவு திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் போன்ற இந்த திட்டங்களுக்கு மேற்கொள்ளப்படக்கூடிய செலவுகள் எல்லாம் வெட்டி செலவு என்றுதான் எதிர்க்கட்சி தலைவர் நினைக்கிறாரா என்றுதான் என்னுடைய கேள்வி. பெண்கள் மாணவிகளோட சமூக பொருளாதார கல்வி முன்னேற்றத்துக்காக பண்ணுகிற செலவுகளை எதிர்கால தமிழ்நாட்டுக்கான முதலீடாக தான் நான் பார்க்கிறேன். இந்த திட்டங்களின் கீழ் பயன்பெறும் கோடான கோடி பயனாளிகள் கிட்ட உங்களுக்காக திராவிட மாடல் அரசு மேற்கொள்கிற செலவு வெட்டி செலவுன்னு சொல்ல எதிர்க்கட்சி தலைவர் தயாரா இருக்காரா? மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து மீண்டும் டங்ஸ்டன் பத்தி கிளப்பி மதுரை மக்களை குழப்ப பார்க்கறாங்க. கனிம வளங்கள் விஷயத்துல மாநில உரிமையை ஒன்றிய அரசு பறிக்கிற சட்டத்தை ஆதரிச்சு டங்ஸ்டன் சுரங்க இடத்துக்கு வழிவகுத்து துரோகம் செஞ்சது அதிமுக தான். ஆனா நாங்க இந்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் எதிர்த்தோம். சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கிறேன், நான் முதலமைச்சராக இருக்கிற வரை இந்த திட்டம் வராது, அப்படி வந்தா இந்த பதவியில நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு இறுதியா சொல்லியிருக்கிறேன். இதற்கு பிறகு மக்களை குழப்பி அதுல குளிர் காய வேண்டாம் என்று குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு மட்டும் இதை சொல்லலாம்.